வணக்கம். கந்தர் அனுபூதி 42வது பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுளவோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுளவோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும். அப்போ குறியை குறியாது குறித்தறியும் நெறி என்றால் என்ன? குறி என்றால் என்ன? கடவுளினுடைய உருவம். கடவுளினுடைய உருவம் கடவுளினுடைய உருவம் குறி. குறியை குறித்தறியாது நெறியும்னா முதல்ல கடவுளினுடைய உருவத்தை நினைத்து தான் நாம் பக்தியை ஆரம்பிக்க முடியும். ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அதற்கு பிறகு அந்த உருவம் இல்லாமலே கடவுளை உணர முடியும். அதான் குறியை குறியாது குறித்தறியும் நெறி. அதை தலைவனான உலகத் தலைவனான முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்கினார். அந்த நெறியை அருளினார். நமக்கும் அருளணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பாடலை வைத்திருக்கிறார். முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு நம்பரை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மணிச்சட்டம்னு ஒன்று இருக்கும். முதல் சட்டத்தில் ஒரு மணி இருக்கும், ரெண்டாவது சட்டத்தில் வரிசையில் 2 மணி இருக்கும், மூணாவதுல 3 வரி இருக்கும். அந்த மாதிரி அதை பார்த்து அது எண்ணி எண்ணி பழகும். காலப்போக்கில் அதனுடைய அறிவு முதிர 1ன்னா என்ன, 2ன்னா என்ன, 3ன்னா என்னன்னு அந்த மணி இல்லாமலே அது பழகிவிடும். அதே மாதிரி பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் கையில் வேல் வைத்திருப்பார். வள்ளி தெய்வானை 2 பக்கங்களும் இருக்கும். சேவல் கொடி வைத்திருப்பார். மயில் வாகனம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்ட பக்தியில் இருக்கவங்களுக்காக வேண்டி இந்த முருகனுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும்னு அந்த ஒரு குறியை உணர்த்துறது. அதே மாதிரி சிவன் என்றால் சூலாயுதம் வைத்திருப்பார். காளை வாகனன், நந்தி வாகனன், ரிஷப வாகனன் அவருக்கு வாகனம். விஷ்ணு சங்கு சக்கரம் வைத்திருப்பார். முதல்ல இப்படி ஒரு குறி. சரி, இந்த குறியெல்லாம் ஏதோ மனம் போன போக்கில் நம்மளா வைத்து கொண்டதா? அப்படி இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உருவமெல்லாம் ஏதோ நம்ம மனசுக்கு தோன்றினதெல்லாம் வச்சதா? இவன் வேல் வச்சிருப்பாரு, இவர் சூளை வச்சிருப்பாரு, இவர் சங்கு சக்கரம் வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்மளா வைத்து கொண்டதா? இல்லை. முன்னர் தோன்றிய அருளாளர்கள் தங்களுடைய பக்தியின் மாண்பினால், தங்களுடைய பக்தியினுடைய விளைவினால் அவர்கள் அகக்கண்ணால் கண்ட உருவத்தை நமக்கு சொன்னது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்க இறைவனை கண்டு தரிசித்திருக்காங்க. இந்த உருவத்துல அவங்க சொன்ன உருவம் தான் நம்ம இப்ப செஞ்சு வச்சிருக்கோம். அபிராமி பட்டருக்காக வேண்டி அம்மை அவருக்கு காட்சி தந்து தன்னுடைய காதணியை கலற்றி வானில் போட்டு பௌர்ணமி நிலவாக்கினால் அபிராமி பட்டர் அபிராமி அம்மையை பார்த்திருக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டினால் திருஞான சம்பந்தர் பார்த்திருக்கிறார். அருளாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து அனுபவித்து இந்த உருவம் எப்படி இருக்கும் என்று சொன்னதை வைத்துக் கொண்டுதான் இந்த உருவத்தை குறியை அமைத்திருக்கிறோம். சரி, இந்த மட்டிலேயே வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதானா என்றால் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். பக்தியினுடைய அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அதான் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும்
குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்தினான் அருணகிரிநாதருக்கு நாமும் நமக்கு நிகழ்த்துமாறு பக்தி செய்ய வேண்டும். இதான் விஷயம். பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அப்படி நின்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். திருமூல தெய்வம் சொல்றாரு. அகக்கண்ணால இறைவனை காணக்கூடிய நெறியே இந்த குறியை குறியாது குறித்தறியும் நெறி. ஆரம்ப கால பக்தியிலேயே நீ இருந்து விடாதே. முதல்ல பக்தியில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு கோயிலில் போய் இந்த முருகப்பெருமானை வேலோடும் மயிலோடும் சேவலோடும் இருப்பதை கண்டு வணங்கி அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அந்த உருவத்தை நம்மளுடைய மனதில் தியானித்து 6 ஆதாரங்களிலும் ஏதேனும் ஒரு ஆதாரத்தில் அந்த உருவத்தை நிலைபெறச் செய்து தியானித்து அந்த இறை உணர்வை நாம் உணர வேண்டும். அப்படியே உணர பழகிவிட்டால் அதன் பின்னர் இந்த உருவம் தேவைப்படாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அகத்தில் உள்ள இறைவனை நீ காண பழகிக்கொண்டால் இந்த உருவம் உனக்கு தேவைப்படாது. அதைத்தான் இங்க சொல்ல வர்றார். அந்த கட்டத்துக்கு நீ போக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு வச்சிருக்கிறார். அவன் உருவாய் இருக்கக்கூடியவன், அருவாய் இருக்கக்கூடியவன், உளதாய் இருக்கக்கூடியவன், இளதாய் இருக்கக்கூடியவன். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க உருவத்தை பார்த்து பக்தியை செலுத்தணும். பிறகு அதை அருவமாக நாம் உணர பழக வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுளவோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. சரியா? நீ குறியை குறியாது குறித்தறியும் நெறியை இறைவன் அருளால் பெற்றுவிட்டாய் என்றால் உனக்கு என்ன அனுபவம் கிடைக்குங்கிறத அடுத்த 2 வரி. நீ எப்பொழுது உருவமில்லாமல் அகத்தில் ஒளியாக உள்ள இறைவனை காண பழகிக் கொண்டாயோ, அகத்தில் உரைகின்ற உள்ளொளியை இறைவனை கண்டுகொண்டாயோ, அப்பொழுது உனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? செறிவற்று உன் உடம்பு சலனமற்று போய்விடும். உன் உடம்பை கீறினாலும் உனக்கு வலிக்காது, சுடுதண்ணியை ஊற்றினாலும் உனக்கு சுடாது, ஐஸ் கட்டியை போட்டாலும் உன் உடம்பு ஒன்றும் செய்யாது. அதான் செறிவற்று. உன் உடம்பு செறிவற்று போய்விடும். உடம்பு எதையும் உணராமல் போய்விடும். அதைத்தான் காஷ்ட மௌனம் என்று முன்னமையை சொல்லியிருக்கிறோம். செறிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று பேச்சு வராது, பேச மாட்டாய். நீ உள்ளொளியாகிய இறைவனை உணரும் பொழுது உன்னுடைய உடல் செயலற்று போய்விடும், சொரணையற்று போய்விடும், நான் பேசும் தன்மை எழுந்து போய்விடும், சிந்தையும் மற்று போய்விடும். உனக்கு உலகத்தில் உள்ள எந்த சிந்தனையும் இருக்காது, இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அவங்க வாட்டு கண்ணை மூடி பைத்திய மாதிரி இருப்பாங்க. இந்த நிலையை அடைஞ்சவங்க அவங்கள கத்தியை வச்சு குத்துனாலும் அவங்களுக்கு வலிக்காது. நீங்கள் அடித்தாலும் உன்னை திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கே அறிவே இருக்காது. நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இனிப்பு, உரப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாத்தையும் கலந்து போட்டால் கூட அவங்க மாட்டு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒன்றா தான் தெரியும். அதான் சிந்தையுமற்று, அறிவற்று, அறியாமையுமற்று. மனம் இயங்கினாத்தானே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், எது அறிவு எது அறியாமைன்னு தெரியும். அவங்க தான் ஞானத்துக்கு போயிட்டாங்களே. ஞானத்துக்கு போனவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. அவங்களுக்கு எது அறிவு எது அறியாமைன்னு தெரியாது. பாம்பு வந்துச்சுனாலும் அதை மேலே தூக்கி போட்டு போயிட்டு இருப்பா, அது கொத்தும்னு தெரியாது. கொத்துனாலும் அவங்கள அதை ஒன்றும் செய்யாது. கல் மேலையும் முள்ளு மேலையும் நடப்பாங்க, அது அவங்களுக்கு வலிக்காது.
தீக்குள்ள போனா சுடுமேங்கிற அறிவு இருக்காது. காஷ்ட மௌனம் என்று சொல்லக்கூடிய உடம்பு சலனமற்று போய்விடும். வாங்கு மௌனம் என்று சொல்லக்கூடிய பேச்சற்று போய்விடுவார்கள். மனோமௌனம் என்று சொல்லக்கூடிய மனசு கெட்டு மனசு எதையுமே சிந்திக்காத ஒரு நிலைமைக்கு போய்விடும். மனசுல பூராமே இறைவன் மட்டும்தான் இருப்பானே தவிர வேற எதையுமே சிந்திக்காது. அதான் உள்ளொளியாகிய இறைவனை கண்டு கொண்டவர்களுடைய நிலை, இறைவனை உணர்ந்தவர்களுடைய நிலை. குறியாது குறித்தறியும் நெறியை அறிந்தவர்களுடைய நிலை. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுளவோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. அப்படியாக இறைவனை உருவத்தால் ஆரம்பகட்ட பக்தியில் வழிபட்டு பக்தியினுடைய முதிர்ச்சியின் காரணமாக உருவமில்லாமலே அந்த முருகனை உள்ளொளியாக உடம்பில் உள்ளே அகத்தில் கண்கொண்டு காண பழகக்கூடியவர்களுக்கு தன்னுடைய உடல் சலனமற்று போய்விடும், மொழி அற்று போய்விடும், உள்ளம் சலனமற்று போய்விடும், அறிவு அறியாமை என்ற வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். அவர்கள் ஒரு விதமான மோன நிலைக்கு போய் சிவ ஆனந்தத்தில் திளைப்பார்கள் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுளவோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. வணக்கம்.